ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் நீதானே என் சந்நிதி, அத்தியாயம் 50, இறுதி அத்தியாயம். சுமித்ரா இப்போது கணவனையும் 2 பிள்ளைகளையும் பார்த்து கொண்டு குடும்ப நிர்வாகத்தையும் நன்றாக பார்க்கிறாள். என்னதான் சமையலுக்கு ஆள் இருந்தாலும் மாமாவிற்கு பிடிக்கும் என்று ஏதாவது ஒன்று அவளே செய்வாள். குடும்ப வரவு செலவு சாவி கொத்து இப்போது அவளிடம்தான். ஏன் தீனா கூட அவளிடம்தான் பணத்தை கொடுத்து வாங்குவான். அன்று டிவியில் கனகம் நாடகம் பார்த்து கொண்டு இருந்தார். மகனை தூக்கி கொண்டு ஹாலுக்கு வந்த சுமித்ரா டிவியை பார்த்துவிட்டு புன்னகைத்தாள். காரணம், அந்த நாடகத்தின் ஹீரோயின் மேனகாதான். தீனாவை விட்டு அவள் பிரிந்து போனாலும் அவன் அவளை அப்படியே விடலை. என்னதான் குழந்தையை வாங்கி கொண்டு அவளை அனுப்பிவிட்டாலும் கை நிறைய பணமும் சொத்தும் கொடுத்துத்தான் அனுப்பினான். அது மட்டும் இல்லை, இன்றளவும் அவளை சுற்றி அவன் பாதுகாப்பு இருக்கு. அவனுக்கு வேண்டிய டிவி நாடக தயாரிப்பாளரிடம் சொல்லி மேனகாவுக்கு அதில் நடிக்க சான்ஸ் வாங்கி கொடுத்தான். அவளும் அந்த வாய்ப்பை கெட்டியாக பிடித்து கொண்டு முன்னேறினாள். அடுத்த 2 வருடத்தில் அவளே டிவி நாடகம் தயாரித்து அவளே ஹீரோயினாக நடித்தாள். அந்த நாடகம் சக்கை போட்டது. சினிமா ஹீரோயினுக்கு இணையான பேரும் புகழும் கிடைத்தது. டிவி நாடக பிரியையான கனகம் முதலில் மேனகாவை நாடகத்தில் பார்த்துவிட்டு, ஏ சுமித்ரா, இங்கே வாடி, அவதானே என்று கேட்க டிவியில் மேனகாவை பார்த்த சுமித்ரா, ஆமா ஆயா, அவங்க தான் என்றாள். ஓஹோ, நடிகை ஆயிட்டாளா? அது சரி. நரி வளம் போனா என்ன, இடம் போனா என்ன, நம்ம மேலே விழுந்து புடுங்காம இருந்தா சரிதான் என்றவர் நேத்ராவைத்தான் பார்த்தார். அப்படியே அம்மாகாரி மாதிரி இருக்கா. சரி போகட்டும், என் மகனோட புள்ளதானே. இந்த மட்டும் புள்ளைய கொடுத்து பாதி சொத்துக்கும் வாரிசு உரிமையை ஆக்கிட்டு தான் என் மகனை இந்த மட்டும் புள்ளைய கொடுத்து பாதி சொத்துக்கு வாரிசு உரிமையை என் மகன்கிட்ட வாங்கிக்கிட்டு தான் போயிருக்கிறா. எப்படியோ போய் தொலையட்டும். இந்த மட்டும் மகன் புத்திசாலித்தனமா இவளை சுமித்ராவின் மகளாக மாற்றிவிட்டான். பிறந்த சர்டிஃபிகேட்டில் கூட அம்மா சுமித்ரா என்றுதான் இருக்கிறது. சுமித்ரா நேத்ராவை தன் மகளாக நினைத்து வளர்ப்பதுதான் கனகத்திற்கு மன நிறைவை கொடுத்தது. இப்போது மகன் சுமித்ராவின் மேல் அன்பாக காதலாக இருப்பது மட்டும் இல்லை, சொத்து வரவு செலவு என்று அனைத்தும் மனைவியிடம் சொல்லிவிட்டுத்தான் செய்கிறான். மேனகாவை பற்றியும் தீனாதான் சுமித்ராவிடம் சொன்னான். சுமித்ராவிற்கு ஒரே ஒரு விஷயம் இத்தனை நாளாக அவளுக்குள் உறுத்தலாக இருந்தது. அதாவது மேனகாவிற்கே தெரியாமல் குழந்தையை எடுத்துக்கொண்டதுதான். இன்னொன்று, அவள் தனியாக இருக்கிறாளே என்றதும் தான். இப்போ 1 வாரமாகத்தான் அந்த குற்ற உணர்வு சுமித்ராவிற்கு மட்டுமில்லை, தீனாவிற்குமே இல்லை. காரணம், மேனகா அவளுடன் நடிக்கும் ஒருத்தரை சென்ற வாரம்தான் திருமணம் செய்து கொண்டாள். இனி அவள் குடும்பமாக கணவன் பிள்ளைகள் என்று சந்தோஷமாக இருப்பாள் என்ற நம்பிக்கையும் திருப்தியும் இருவருக்கும் வந்தது. அரசியல் சூழ்நிலைகள் மாறிக்கொண்டு வருவதால் தீனா இதுவரை அரசியலில் சம்பாதித்ததை சரியான முறையில் முதலீடாக பல சொத்துக்களாக லாபம் தரும் தொழில்களாக மாற்றிவிட்டான். வருமான வரி சரியாக கட்டினான். எந்த இடத்திலும் மாட்டிக்காமல் எதையும் சட்டப்படி செய்தான். இப்பவும் அரசியலில் அசைக்க முடியாத அளவுதான் இருக்கிறான். ஆனால் முன்பை விட இப்போது நிறைய நலத்திட்ட உதவிகள் செய்தான். அவனுக்கே தெரியும். பல பேருடைய வாழ்த்தும் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் இருந்ததால்தான் சுமித்ராவிற்கு இன்னொரு குழந்தை மகன் பிறந்தான் என்று. விசித்ராவிற்கு இது 5வது மாதம். அவள் கணவனை விட்டு பிரிந்து வந்து 4 மாதம் ஆகிவிட்டது. சசிதரன் ஃபோன் பண்ணி அவளை கூப்பிட்டான். விசித்ரா போகலை. பக்கத்து ஊரில் உள்ள ஹாஸ்பிட்டலில் வேலைக்கு சேர்ந்து விட்டாள். அவளுக்கு வெறுத்து போனது. சசிதரன் எதிலும் உறுதியாக நிற்கும் ஆள் இல்லை. விசித்ரா வந்த பிறகு அவன் ரொம்ப சுதந்திரமாக இருந்தான். அவளை நினைத்து அவன் ஏங்கவும் இல்லை, கவலைப்படவும் இல்லை. தான் உண்டு, தன் வேலை உண்டு, பொழுதுபோக்கு, நண்பர்கள் என்று இருந்தான். விசித்ராவிற்கு தான் ரொம்ப மோசமாக தோற்றுவிட்டோம் என்று புரிந்தது. இனி கணவனை நம்பி பிரயோஜனம் இல்லை என்று தனியாக வாழ பழகினாள். அம்மா மூலம் இதை கேள்விப்பட்ட சுமித்ரா தங்கையிடம் பேசினாள். மேனகா கூட இருந்த மாமாவே குடும்பம், மனைவி, பிள்ளைகள் என்று மாறிவிட்டார். உன் கணவரும் மாறுவார், அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடு என்று தங்கையிடம் பேசினாள்.
அதே நேரம் கணவனிடமும் பேசினாள். பாவம் விசித்ரா, ஏதோ புரியாம பண்ணிட்டா. இப்படியே விட்டா அவ வாழாமல் போயிருவா. ஏதாவது பண்ணுங்க மாமா என்றாள். உன் தம்பி தங்கைகளுக்கு செய்தால் உனக்கு பிடிக்காதே என்றான் நக்கலாக. தீனா, பணம் காசுன்னு கொடுத்து அவங்கள கெட்டு போக, அவங்கள சோம்பேறியா ஊதாரியா மாத்துறது தான் எனக்கு பிடிக்காது. உண்மையாக கஷ்டப்படும் போது பார்த்துக்கிட்டு போக என்னாலும் முடியாது என்றாள். என்னமோ போ, இந்த பொம்பளைகளை புரிஞ்சிக்கவே முடியலை. ஒரு நேரம் வேணும்னு கேட்பாங்க, இன்னொரு நேரம் அதையே வேண்டாம்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன பேசுவாங்கன்னு நமக்கு தெரியாது என்றான். மாமா, இப்போ உங்களுக்கு என்ன தெரியணும் என்று மகனை இடுப்பில் தூக்கி கொண்டு நைட்டியுடன் அவன் முன் அவள் வந்து நிற்க, அசல் திருவாரூர் தேர் தாண்டி, அதுவும் மகன் பிறந்த பிறகு இன்னும் வெயிட் போட்டுட்ட என்று அவன் சொல்ல, இப்போ அதுதான் உங்களுக்கு பிரச்சனையா? ஆமாம், ராத்தினி பிரச்சனையாக தாண்டி இருக்கு என்றான் சுவாரஸ்யமாக அவளை கணவன் பார்வை பார்த்தபடி. அவன் பார்வையில் சுமித்ரா வெட்கப்பட்டு முகம் சிவந்து போக தலையை குனிந்து கொள்ள, இப்பதான் என் பழைய மித்து மாதிரி இருக்கிற. இப்பெல்லாம் நீ சரியான ரவுடி ரங்கம்மா மாதிரி என்னை அதிகாரம் பண்ணுறடி என்றான். அப்போது அப்பா என்று வந்தாள் நேத்ரா. என்னடாமா என்று தீனா அன்பு ஒழுக கேட்க, என்னை பார்க்குக்கு கூட்டி போகிறேன்னு சொன்னீங்க தானே, இப்போவே வாங்க என்று அவள் அடம் பிடிக்க, இப்பவா? அப்பாவுக்கு வேலை இருக்குடா, நீயும் அம்மாவும் தம்பியும் போங்களேன் என்றான். நோ நோ என்ற நேத்ரா உதடு சுளித்து கண்கள் சுருக்கி தகப்பனை மிரட்ட, அவள் செய்கையில் அவன் அப்படியே மேனகாவை கண்டான். அவனால் மகளின் முகத்தை விட்டு கண்களை எடுக்க முடியலை. அவ்வளவுதான். சரிம்மா, கிளம்பு செல்லம் என்று தன் பைக்கை எடுக்கச் சென்றான். சுமித்ரா மாமனை பார்த்தபடிதான் நின்றாள். அவளுக்கு தெரியும், என்னதான் மேனகாவை அவன் பிரிந்து வந்தாலும் மனதிற்குள் இன்னும் அவள் மீதான காதல் இன்னும் ஒரு மூலையில் அவனுக்குள் இருப்பது அவளுக்கு தெரியும். மேனகா அவன் வாழ்க்கையை விட்டு போனாலும் தன்னோட உருவத்தையும் அதிகாரத்தையும் தீனாவிடம் மகள் உருவத்தில் நிறைவேற்றி கொண்டுதான் இருக்கிறாள். சுமித்ராவிற்கு முன்பு கோபம் வரும். தீனா மகளை கொஞ்சும் போது என்று இருப்பாள். இப்ப மகன் பிறந்து அவள் வாழ்க்கைக்கு பிடிப்பு வந்த பிறகு அப்பா மகளுக்கு இடையில் அவள் போவதே இல்லை. ஆனால் நேத்ராவை கண்ணும் கருத்துமாக வளர்த்தாள். தீனா சுமித்ரா சொன்னதற்கு அவளிடம் வம்பு வளர்த்தாலும் சசிதரனை அப்படியே விட்டுவிட அவனுக்கும் விருப்பம் இல்லை. அவனுக்கும் அவன் அம்மாவுக்கும் புத்தி புகட்ட வேண்டும் என்று நினைத்தான். எனவே சகுந்தலாவின் மருமகனுக்கு குடைச்சல் கொடுக்க ஆரம்பித்தான். இல்லை, அப்படி சொல்லக்கூடாது. இதுவரை அவனுக்கு பயந்து இருந்த சிலரிடம் இனி நான் அவங்க விஷயத்தில் தலையிட மாட்டேன் என்று மறைமுகமாக சொல்லிவிட்டான். விளைவு, சகுந்தலா மருமகனுக்கு பெரும் பிரச்சனை வந்தது. அவன் மனைவியிடம் தீனா கிட்ட பேசணும் என்று சொல்ல, அது எப்படிங்க நாம் பேச முடியும்? இத்தனை நாள் சொந்தக்காரங்க என்று உரிமையாக போய் உதவி கேட்டோம். விசித்ரா சசிதரன் திருமணம் அவருக்கு பிடிக்கலை. அதனால் எங்கள் வீட்டார் கூட அவர் பேசுகிறதே இல்லை. இப்போ போய் எப்படி நாம் உதவி கேட்க முடியும் என்றாள். ஆமாம், அவர் நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டார்னு தெரிஞ்சு தான் நம்ம தொழில் எதிரிகள் நமக்கு நிறைய தொல்லை கொடுக்குறாங்க. சரி, கல்யாணம் தான் பண்ணிக்கிட்டானே, உன் தம்பி அந்த பொண்ணை வச்சு ஒழுங்காக வாழக்கூடாதா? உன் அம்மா வேற அங்கே போய் பொண்டாட்டி புருஷனுக்கு இடையில சண்டையை மூட்டி விட்டுட்டு வந்துருச்சு. மாசமாக இருக்கிற பொண்டாட்டியை உன் தம்பி வந்து கூட பார்க்கல. அப்புறம் பொண்ணு வீட்டுக்காரனுங்க இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பானுங்களா என்ன? அதுவும் தீனா சும்மா இருப்பானா? உன் அம்மாவும் தம்பியும் பண்ணின அட்டகாசத்துக்கு தீனா என் தலையில் கையை வச்சுட்டாரு. இப்படியே போனால் நான் தலையில் துண்டை போட்டுக்கிட்டு நடு ரோட்டுக்கு வந்துடுவேன். என் கூட நம்ம குடும்பமே வந்துடும். போய் உன் அம்மாவை போய் தீனா அம்மா கிட்ட பேச சொல்லு, அதுதான் ஒரே தீர்வு என்று மனைவியை பிறந்த வீட்டிற்கு அனுப்பிவிட்டார். சகுந்தலா அப்படியெல்லாம் மகள் வந்து கேட்டதும் உடனே கனகத்திடம் பேசி விடுவாரா என்ன? கௌரவம் பார்த்து கொண்டு இழுத்து அடிக்க பிரச்சனை பெரிதாகி இரு தரப்புக்கும் கைகலப்பு வந்து அடிதடியில் சகுந்தலா மருமகன் அடிபட்டு மருத்துவமனையில் கிடந்தபோதுதான் ஐயோ அம்மா என்று அலறிக்கொண்டு சகுந்தலாவும் அவர் கணவரும் மகளும் ஓடி வந்து கனகத்திடம் கெஞ்சினார்கள். முதலில் கனகம், எங்களுக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, எங்ககிட்ட ஏன் வந்தீங்க
எங்கள் வீட்டு பொண்ணை கட்டி கூட்டிக்கிட்டு போய் படாத பாடு படுத்தி கட்டின புருஷனே வேண்டாம்னு வந்துட்டா. அதுக்கு காரணம் நீ தான். தெரிஞ்சும் நாங்கள் பேசாமல் இருக்க காரணம் எங்கள் பொண்ணு எங்களை மீறி உன் மகன்தான் வேணும்னு வந்தாதானே, நல்லா அனுபவிக்கட்டும்னு விட்டு விலகி நிற்கிறோம். அதுக்காக எங்கள் பொண்ணு அப்படியே விட்டுட மாட்டோம். இதோ உன் மகளுக்கு மாப்பிள்ளைக்கும் பிரச்சனைன்னு வந்ததும் முகத்தை திருப்பிக்கிட்டு கெத்தா கல்யாணத்தில் போனவ இப்போ எங்களை தேடி எங்கள் காலடியில் வந்திருக்கிறாய்னா யாருக்காக? உன் மகளுக்காகத்தானே. இதே மாதிரி உன் மகளும் பொண்டாட்டி பிள்ளையோடு நல்லா இருக்கணும்னு ஏன் நினைக்க மாட்டேங்கிற? இப்போ உன் மகளுக்கு பட்டுக்கிருச்சுன்னு ஓடி வந்திருக்க என்று கனகம் சகுந்தலாவை நாக்கை பிடுங்கிக்கிட்டு சாகிற மாதிரி கேட்டார். காரியமாகணும், அதற்காக வாயை மூடிக்கொண்டு இருந்தார் சகுந்தலா. கேட்க வேண்டியதையெல்லாம் கேட்ட பிறகு சரி தீனா வரட்டும் சொல்றேன் என்றார் கனகம். சகுந்தலா வந்து சென்ற பிறகு பிரச்சனை சற்று மட்டுப்பட்டது. சகுந்தலா சசிதரனிடம் நடந்ததை சொல்ல இப்போது அவனுக்கு கொஞ்சம் பயம் வந்தது. இதுவரை அவன் தெனாவட்டாக இருக்க காரணம் தீனா விசித்ரா விஷயத்தில் தலையிடவில்லை என்பதால்தான். இப்போது அக்காவை வைத்து அம்மாவை வாயடைத்து விட்டார்கள். இனி என்னிடம் வருவாரோ என்று நினைத்தவன் உடனே விசித்ரா கிட்ட ஒட்டிக்கொள்ள நினைத்து அவளை தேடி அவள் அம்மா வீட்டிற்கே வந்தான். தனம் மருமகனை மரியாதையாகத்தான் வரவேற்று உபசரித்தார். விசித்ரா தான் அவனை கண்டுக்கலை. அவளுக்கு அவன் ஏன் தன்னை தேடி வந்திருக்கிறான் என்று புரிந்துவிட்டது. இத்தனை நாள் தீனா விசித்ரா விஷயத்தில் தலையிடவில்லை. இப்போது சகுந்தலாவை அடக்கி மிரட்டி வைத்திருக்கிறான். அந்த பயத்தில் வந்திருக்கிறான் என்று புரிந்ததால் கண்டுகொள்ளாமல் மருத்துவமனை சென்று விட்டாள். சசிதரன் நண்பர்களை பார்க்க வரும்போது தீனா ஆட்கள் அவனை தூக்கிவிட்டார்கள். கிட்டத்தட்ட ஒரு வாரம் இருட்டு அறையில் சோறு தண்ணி இல்லாமல் அடைத்து போட்டு வெறும் 4 ரொட்டி 1 கப் தண்ணி மட்டும் கொடுத்து நரகத்தை காட்டிவிட்டார்கள். பழைய கட்டிடத்தின் ஒரு அறையில் அடைத்து அதற்குள்ளேயே தான் கழிவுகளை கழிக்கணும். அங்கேயே தான் 4 ரொட்டியையும் திங்கணும், தூங்கணும். இப்படி அவனை சித்திரவதை செய்து விட்டார்கள். யாரும் அவனை அடிக்கலை, கொடுமைப்படுத்தலை. ஆனால் எதுவுமே செய்யாமல் அந்த அறையிலேயே நரகத்தை காட்டிவிட்டான் தீனா. அவனை எப்படி இங்கே கொண்டு வந்தார்கள் என்று கூட அவனுக்கு தெரியலை. ஆனால் தீனாதான் அவனை தூக்கியது என்று தெரியும். சுமித்ரா கிட்ட அவன் காதல் சொன்னபோது கூட தீனா ரொம்ப பொறுமையாகத்தான் நடந்து கொண்டான். ஆனால் அவன் வீட்டு பெண்ணை வைத்தே அவனை லாக் செய்ததை பார்த்த பிறகும் கூட விசித்ராவிற்காக அமைதியாக போய்விட்டான். எப்ப விசித்ரா அவன் வேண்டாமனு வந்தாலோ அப்பவே இவனை அடிக்க நாள் பார்த்தான். முடித்தும் விட்டான். ஒரு வாரம் கழித்து அவனை தீனாவிடம் கூட்டி வந்தார்கள். அவனை பார்த்து மூக்கை மூடிக்கொண்டவன், இப்போவும் விசித்ராவுக்காக தான் உன்னை உயிரோடவே விடறேன். இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு கால் கையையாவது எடுத்துட்டு தான் விடுவேன் என்றான். சாரி, இனிமே நான் என் பொண்டாட்டியை நல்லா வச்சுக்குவேன் என்றான். இனி ஒரு முறை வாளை ஆட்டினா வாள் மட்டுமில்லை, ஆட்ட உசுரும் இருக்காது என்றவன் போய்விட்டான். வீட்டிற்கு வந்தவனை பார்த்த விசித்ரா, விருந்து ரொம்ப பலமா இல்லையா? வீட்டுக்கு வந்தவனை பார்த்த விசித்ரா, விருந்து ரொம்ப பலமோ? இல்லையே, இது காயங்கூட இல்லாமல், ஒரு சின்ன காயங்கூட இல்லாமல் வந்திருக்கீங்க என்றாள் நக்கலுடன். தனம்தான் மகளை அதட்டி மருமகனை உபசரித்தார். அடுத்த 10 நாட்கள் விசித்ரா கிட்ட மன்னிப்பு கேட்டு அவளை கெஞ்சி கொஞ்சி சரி செய்தவன் பிறகுதான் வேலைக்கே சென்றான். மகனை தூக்கியதை கேள்விப்பட்ட சகுந்தலா வாயை இறுக மூடிவிட்டாள். அம்மாவுக்கும் மகனுக்கும் இந்த பயம் இருக்கணும் என்றாள் விசித்ரா. சுரேஷ் தொழிலில் அகலக்கால் வைத்து பணத்தை இழந்துவிட்டு நின்றான். தொழில் பண்ணுற அளவுக்கு அவனுக்கு வயசும் அனுபவம் இல்லை என்று யார் சொல்லியும் கேட்காமல் பணம் கொடுத்த தனம் இப்போது ஐயோ அம்மா என்று புலம்பினார். சுரேஷிற்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தான் தீனா, வெளியூரில். அந்த வருடம் படப்பு வெகு சிறப்பாக நடந்தது. தீனா அக்கா இருவரின் குடும்பத்துடன் தன் மனைவி மகளுடன் படைப்பு வீட்டில் எல்லா ஏற்பாடுகளும் செய்து வழக்கம்போல் முன்னோர்களை கும்பிட்டான். அங்கே வந்த அகத்தியன், என்னன்னே பய பொட்டிப்பாம்பா அடங்கிட்டான் போல, மந்திரம் பலமா ஓதிட்டியோ என்றான் தீனாவிடம் நக்கலாக. விடுடா, நம்மளை பற்றி பய தெரிஞ்சுக்கிட்டான் என்றான். இப்போ செஞ்சதை நீ அன்னைக்கே நான் சொன்னப்பவே செஞ்சிருந்தா இந்நேரம் விசித்ரா பக்கம் தலை வச்சு கூட படுத்திருக்க மாட்டான் என்று சொல்ல, விடுடா, பய திமிர் பிடிச்சவன், மற்றபடி எல்லா தகுதியும் உள்ளவன் தானே,
சரிவிடு என்றான். என்னதான் எல்லார் கூடவும் பேசினாலும் அவரவர் இப்போது தனியாகத்தான் இருந்தார்கள். விசித்ரா அடுத்த வருடம் குழந்தை பிறந்ததும் பிஜி படிக்கப் போகிறாள். சசிதரன் தான் பணம் கட்டி படிக்க வைக்கப் போகிறான். இது சகுந்தலாவிற்கு பிடிக்கலை என்றாலும் வாயை திறக்க முடியாதே. இப்பத்தான் மருமகனுக்கு தொல்லை இல்லாமல் இருக்கு. மாடி அறைக்கு தூங்கும் மகளை தூக்கி கொண்டு வந்து படுக்க வைத்த தீனா குளித்து உடைமாற்றி படுக்க வர சுமித்ரா அப்போதுதான் மெத்தையில் அப்பாடா என்று படுக்க அவள் அருகே படுத்தவன், என்னடி டயர்டா இருக்கா என்றபடி அவள் கால்களை பிடித்து அமுக்கி விட்டவன் சொடக்கு எடுக்க சுகமாய் படுத்தபடி தன் மாமனை பார்த்தாள். என்னடி பார்வையெல்லாம் பலமா இருக்கு, என்ன ஆச்சு என்று கேட்க, என்னால் நம்ப முடியல மாமா. ஒரு காலத்தில் உங்களுடன் எப்படி வாழ போறேன்னு நினச்சி பயந்துருக்கேன். இப்போ நீங்கள் என்னோட கோவிலா, என் கருவறை தெய்வமாக இருக்கீங்க என்றாள். போடி பைத்தியம், நான் கருவறையில் இருக்கிற தெய்வம் என்றால் நீ என் சந்நிதி. உன் வழியாகத்தான் நான் எல்லாரையும் பார்க்கிறேன் என்றவன் அவளை இழுத்து அணைத்து தன்னவளின் மேனியில் தன் இஷ்டப்படி அவன் ஆளுகையை தொடங்க அவள் அவனுக்குள் தேனாய் தித்தித்தாள். அவர்கள் பல்லாண்டு இன்பமுடன் வாழ வாழ்த்தி விடைபெறுவோம். நன்றி. சுபலதா. இத்துடன் இந்த கதை நிறைவு பெற்றது. மீண்டும் ஒரு புதிய நாவலுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆனந்த கண்மணி. நன்றி.